கலைஞருடைய நூற்றாண்டு விழா மலர் கண்காட்சி சென்னை அவர் துவக்கிய செம்மொழி பூங்காவில் கிட்டத்தட்ட 12 லட்சம் மலர் செடிகளை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட மலர் கண்காட்சி மாண்புமிகு இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்களால் திறந்து மக்களுடைய பார்வைக்கு திறந்திருக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் ஜூன் 3ஆம் தேதி அன்று கலைஞருடைய நினைவு நாளன்று சென்னை கலைவாணர் அரங்கிலும் அதேபோல் இதே சைடு பக்கத்தில் இருக்கின்ற அரங்கு அமைத்து ஊட்டியில் எப்படி இருக்கின்றோ அதே குளிரூட்டுடன் அந்த மலர் கண்காட்சி துவக்கப்பட்டது. அது தொடர்ச்சியாக இன்றைய நூற்றாண்டு விழாவை கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தோட்டக்கலைத்துறை சார்பாக இந்த நிகழ்ச்சி இங்கே மக்களுடைய பார்வைக்கு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த மலர் கண்காட்சி 10 நாட்கள் நடைபெறும். இது ஊட்டிக்கு சென்று சென்னை வாசிகளெல்லாம் ஊட்டிக்கு சென்று பார்க்கக்கூடிய சூழ்நிலை இல்லாதவர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஊட்டியில் இருக்கிற 1 லட்சம் மலர்களை கொண்டு மலர் கண்காட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டுதோறும். அங்கே செல்ல முடியாதவர்கள் இங்கே 12 லட்சம் மலர் செடிகளை கொண்ட கண்காட்சி இங்கே நல்ல அரங்கம் தயாரிப்பட்டுள்ளது. மாலை நேரங்களில் இது போன்ற பொழுதுபோக்கு அம்சங்கள் தொடர்ச்சியாக நடத்தப்படும். அது இங்கே பெரியவர்களுக்கு 150 ரூபாய் கட்டணமும் சிறியவர்களுக்கென்று குறைந்த கட்டணமாக 75 ரூபாய் அனுமதிக்கப்படுகிறது. ஏனென்றால் அதிகமாக இங்கே இந்த பகுதியில் வருவதை குறைப்பதற்காக ஏனென்றால் இப்போ அந்த அளவுக்கு செய்யப்படுகிறது. இந்த மலர் கண்காட்சியை பொறுத்தவரையில் 26 மலர் செடிகள் மற்றும் 9 இலை அழகு செடிகள் காட்சியகப்படுத்தியுள்ளது. இது அதான் 12 லட்சம் மலர்கள் கண்காணிக்கப்படுகிறது. அதே போல் இந்த மலர்கள் கிருஷ்ணகிரி, ஓசூர், தளி போன்ற பகுதிகளிலிருந்தும் சில பூக்கள் ஊட்டியிலிருந்தும் கொண்டு வரப்பட்டது. கடந்த ஆண்டு முதலமைச்சரால் ஆரம்பிக்கப்பட்ட கண்காட்சி குளிரூட்டப்பட்ட அறையில் நடத்தப்பட்டது. அதுக்கு 60,000 மக்கள் பார்வையிட்டுள்ளார்கள். புரிய 3 நாட்கள் ஆகிப்போது அதிகமான மக்கள் பொதுமக்கள் பார்வையிட தகுந்த வகையில் இந்த ஏக்கர் இந்த நிலத்தில் செம்மொழி பூங்காவில் இந்த கண்காட்சி 12 லட்சம் மணல் கொண்டு இது இயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு கண்காட்சியாக அமைந்தது. இந்த கிளைமேட் தாங்கக்கூடிய பூக்களால் இது இந்த செடிங்க இந்த கிட்டத்தட்ட 26 வகையான பூச்செடிகள் இது காட்சியகப்படுத்தப்பட்டுள்ளது. இது வெயிலையும் தாங்கக்கூடிய கிளைமேட்டுடைய இங்கே பூக்கக்கூடிய கண்ணுக்கு அழகாக விருந்தளிக்கக்கூடிய மலர்கள் இங்கே அலங்கரிக்கப்பட்டுள்ளது. செலவினங்களை பார்க்கவில்லை. மக்களுடைய மனது குளிர வேண்டும் என்ற அடிப்படையில் முதல்வர்கள் நடத்த வேண்டும், இது தொடர்ச்சியாக நடத்த வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அந்த அறிவிப்பை சென்னையில் உள்ள மக்கள் இதை ஊட்டிக்கு செல்ல முடியாத வாய்ப்பு இல்லாத மக்கள் பார்வையிடக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது அருமையாக இருக்குது. இப்போ அதிகப்படியான மக்கள் வருவதற்காக கட்டணம் நிச்சயம் நிர்ணயிக்கப்பட்டதுன்னு சொல்றீங்க. இது ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு அனைவருக்கும் ஒரு சினிமாக்கு 150 ரூபீஸ் கொடுத்து டிக்கெட் ஆகும் இல்லையா? பார்க்கு அந்த பார்க்கு இவ்வளோ கட்டணம் தகுதியான எதையும் காட்ட கண்ணுக்கு விருந்தாக அது குழந்தைகள் அதிகமாக விரும்பக்கூடிய